தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நிலையில அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது? வனிதா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்க உள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதலே பிரச்சாரங்கள் அனைத்தையும் அரசியல் கட்சிகள் உடனடியாக முடக்க வேண்டும். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பாக பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் அரசியல் கட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மேல் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் விதிமுறை விதித்துள்ளது. பிரச்சாரம் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி சார்ந்த எந்த விதமான விஷயங்கள், குறிப்பாக ஊர்வலமோ அல்லது அதுபோல பலதரப்பட்ட விஷயங்களோ எதுவும் நடக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சார்பாக விதிமுறை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்த கொடிகளை சென்று மக்கள் தெருவில் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் சார்பாக இதுபோல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியில் இல்லாத பட்சத்தில் அந்த தொகுதியில் அவர்கள் இருக்கக்கூடாது, உடனடியாக அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சார்பாகவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 25 குழுக்கள் தேர்தல் ஆணையம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகள், அதே போல ஹோட்டல்கள், கல்யாண மண்டபங்கள் உள்ளிட்ட பகுதியில் இன்று இரவு முதல் முழுக்க இந்த பறக்கும் படை சார்பாகவும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாகவும் இது போல சோதனை நடக்கும். அந்த சோதனையில் இது போல அந்த அரசியல் கட்சிகள், அதாவது அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இருந்தால் உடனடியாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரை சிறையில் அடைக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களுக்கும் பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்பாளர் அந்த தொகுதியை சேர்ந்தவராக இருந்தால் அந்த தொகுதியில் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவரும் வெளியே செல்ல வேண்டும். அதே போல வேட்பாளருடைய வாகனத்திற்கு, அதே போல வேட்பாளர் சுற்றியுள்ள வாகனத்திற்கு, அதே போல பூத் ஏஜென்ட், அந்தந்த கட்சியை சார்ந்த பூத் ஏஜென்ட்களும் அவர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு தனியாக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெர்மிஷன், அதாவது அனுமதி வாங்க வேண்டும். அந்த வாகனங்கள் எண்ணெய் கொடுத்து அனுமதி வாங்க வேண்டும். இது போல அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பலதரப்பட்ட விதிகளை விதித்துள்ளது. அதே போல ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி மற்றும் அது போல ஊடகங்கள் 6 மணிக்கு மேல் அரசியல் கட்சி சார்ந்த செய்திகளை பரப்பக்கூடாது. அதே போல ரேடியோ உள்ளிட்ட விஷயங்களிலும் இதை பற்றி பேசக்கூடாது. குறிப்பாக சமூக வலைதளங்களும், Facebook, Twitter, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் இதை பற்றிய பிரச்சாரங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக Facebook, Twitter போன்ற சமூக வலைதளங்களை பொறுத்தவரை இதை கட்டுப்படுத்த முடியாது. இந்நிலையில் அதை பற்றி புகார் எழுந்தால், குறிப்பாக இந்த நபர் இந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்று சோசியல் மீடியாவில் புகார் எழுந்தால், அதை பற்றிய தகவல் வந்தால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜேஷ் லக்கனி தெரிவித்திருக்கிறார். வனிதா. சஞ்சீவி, அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் கூட என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. குறிப்பா நம்ம பார்க்கும்போது சமூக ஊடகங்கள்ல கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அதாவது இந்த 126 என்ற ஆக்ட் தேர்தல் ஆணையத்தில் உள்ளது. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ஷன், அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிராக நடப்பு செயல், அதாவது குறிப்பாக கடந்த தேர்தலுக்கு முன்பாக 2 நாட்களுக்கு மக்கள் மனதில் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் அவர்களுக்கு யோசிக்க நேரம் கொடுத்து இறுதியில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் இந்த 2 நாட்களில் குறிப்பாக தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் பொறுத்தவரை எந்த விதமான செய்திகள் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. இந்நிலையில் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் உள்ளிட்ட விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், அதாவது கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக இந்த செய்தியை போடாமல் அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் உள்ளிட்ட செய்தியை போடாமல் கட்டுப்படுத்தலாம். ஆனால் சமூக வலைதளங்களை பொறுத்தவரை இன்னும் அந்த விஷயங்கள், குறிப்பாக அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அவர்கள் கருத்துக்களை அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் அது போன்ற புகார் எழுந்தார், குறிப்பாக சமூக வலைதளங்களை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்க முடியாது. தொலைக்காட்சிகள் அதே போல பத்திரிகைகள் விதிப்பது போல ஒரு தடை விதிக்க முடியாது. இந்நிலையில் சமூக வலைதளங்களை பொறுத்தவரை ஒரு புகார் எழுந்தால், அதாவது சமூக வலைதளத்தில் யார் வேணால் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அது புகாராக மாறும்போது, குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரியோ அல்லது அந்த இடத்து தொகுதியில் இருக்கக்கூடிய நபரிடம் இது போல ஒரு நபர் இந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார் சமூக வலைதளம் என்று கூறும்போது கண்டிப்பாக 6 மாதத்திற்கு சிறை தண்டனை வழங்கலாம். வனிதா. சஞ்சீவி, இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இந்த நிலையில நாளை தேர்தலும் நடக்க இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்துட்டு இருக்கு? சுருக்கமா பதிவு செய்யுங்க. வனிதா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக உள்ளது. குறிப்பாக நாளை தினம் அந்த மிஷின்ஸ், இவிஎம்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்நிலையில் நாளை இறுதிக்கட்ட
அதாவது அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 4,75,000 அரசு ஊழியர்கள் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கான இறுதி பயிற்சி நாளை நடைபெறுகிறது. இந்த பயிற்சி முடிந்த பிறகு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 66,000 வாக்குச்சாவடிகளில் வந்து கிட்டத்தட்ட 1,04,000 இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார்படுத்த உள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நாளை காலை தொடங்கி நாளை மாலைக்குள் வந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேர்க்கப்படும். அதே போல நாளை மறுநாள் காலை 6 மணிக்கு முதல் 7 மணி முதல் மாக் போல், அதாவது இறுதிக்கட்ட சோதனை, இந்த இவிஎம் சரியாக பணி செய்கிறதா என்ற சோதனை நடத்தப்பட்டு விட்டு அதன் பிறகு 7 மணி முதல் சரியாக இந்த வாக்குப்பதிவு தொடங்குகிறது. அதே போல பாதுகாப்பை பொறுத்தவரை கூட கிட்டத்தட்ட சென்னையில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 18 கம்பெனிகள் வந்து துணை ராணுவப்படை, அதே போல 10 கம்பெனிகள் ஸ்டேட் போலீஸ் போர்ஸ் மற்றும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முழுதாக தயாராக உள்ளது. வனிதா. சஞ்சீவி, தமிழகத்திற்கு நாளை மறுநாள் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்பது குறித்த தகவல்களை சொன்னீங்க. உங்களோட தகவல்களுக்கு நன்றி.